ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்ட் 2. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அமெரிக்கா நம்ம மேலே விதித்த வரி விதிப்பு 50% விதிச்சிருக்கு இல்லையா. சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 100% விதிச்சிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்லோலி அமெரிக்கா இஸ் கம்மிங் டவுன். அதை வந்து நம்ம கண்கூடாக இப்போ பார்க்கலாம். நேற்று வந்து கண்கூடாக என்ன தெரிஞ்சதுன்னா, அமெரிக்கா வந்து நம்மளுடைய ஃபர்னிச்சர் பொருட்களோட வரி விதிப்பு வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிறது மிக பெரிய விஷயம். ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறதுன்னா, அமெரிக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட செக்ஷன் 232 செக்ஷன் அவங்க 232 அப்படின்ற ஒரு லா, அந்த லா படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்னிச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து 50% இந்தியாவுக்கு வந்து 10 to 12% நாங்கள் வந்து குறைக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது இந்தியாவுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிச்சன் கேபினெட்ஸ், நம்ம இந்தியா அனுப்புகிற கிச்சன் கேபினெட்ஸ் வந்து அவங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கிச்சன் கேபினெட்ஸோட பொருட்கள் வந்து 50% 25% 25% வரைக்கும் அவங்க வந்து வரி குறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. டைரெக்டாக நம்ம வந்து டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு இந்த கிச்சன் கேபினெட்ஸ் மட்டும் $525 மில்லியன் $525 மில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் சோஃபா போன்ற ஃபர்னிச்சர் பொருட்களுக்கு வந்து, இந்த மாதிரி சோஃபா போன்ற பெரிய லெவலான ஃபர்னிச்சர் பொருட்களுக்கு வந்து 50 to 25% வரைக்கும் வரி குறைச்சிருக்கு. இது ஒரு மிக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சாஃப்ட்வுட் அப்படின்னு போன்ற அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து 50% 10% ஆக்கியிருக்கு யூஎஸ், அதாவது அமெரிக்கா. இதை வந்து நம்ம எவ்வளோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா, 5 மில்லியன் அளவுக்கு வந்து நம்ம இந்தியா வருஷத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சாஃப்ட்வுட் பொருட்களை மட்டும். ஸோ இந்த டோட்டல் ஃபர்னிச்சர் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா $6.54 மில்லியன் வந்து நம்ம வந்து டோட்டல் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஃபர்னிச்சர் பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவங்க வந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க நம்ம நாட்டிலேருந்து. ஸோ ஏற்கனவே இந்தியாவுக்கு மேலே வந்து 50% எப்படி விதிச்சிருக்குன்னா 25% டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, ப்ளஸ் 25% வந்து பெனால்ட்டி. ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிறதுனால நம்மளுக்கு 25% வந்து பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போது வந்து அது வந்து டைரெக்டாக இறங்கி வந்திருக்காங்க யூஎஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்னிச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூஎஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கனடாவுக்கு வந்து 35% போட்டிருக்காங்க, யூகேக்கு வந்து 10% போட்டிருக்காங்க, ஜப்பானுக்கு வந்து 15% போட்டிருக்காங்க, வியட்நாமுக்கு 20%, இந்தோனேஷியாவுக்கு 18% அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து 10 to 12% போட்டிருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா மற்ற கண்ட்ரிஸை விட இந்தியாவுக்கு வந்து நம்ம இப்போது ரொம்ப கம்மியான டேக்ஸ் தான் இந்தியா குறைச்சிருக்காங்க. டேக்ஸ் வந்து அப்படியே ரொம்ப மேலேருந்து அப்படியே ஒரே இதுவாக வந்து 10 to 12%, 50% 12% 10% வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்பை வந்து அதிகரிக்க நம்மளுக்கு ரொம்ப வழிவகை செய்யுது. இதுக்கு வந்து யூஎஸோட காமர்ஸ் செக்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரேடிங் செக்ஷன் வந்து ரொம்ப நாள் கண்டிச்சிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு இவ்வளோ வரி குறைச்சிருக்கீங்கன்னா நம்ம நாட்டோட இது வந்து ஃபர்னிச்சர் இது வந்து ரொம்ப அடிப்படும், அந்த நாட்டோட யூஎஸோட ஃபர்னிச்சர் இது வந்து ரொம்ப அடிப்படும் அப்படிங்கிறது, பிஸ்னஸ் வந்து ரொம்ப அடிப்படும் அப்படின்னு அவங்க நாட்டோட காமர்ஸ் செக்ஷன் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து இந்தியாவுக்கு இவ்வளோ வரி விதிப்பு ஏன் குறைச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, டிஃபென்ஸ் செக்ஷனுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்னிச்சர் பொருட்கள் ரொம்ப தேவைப்படுது அப்படின்ற சொல்லியிருக்காரு. டிஃபென்ஸ் செக்ஷனுக்கு என்னென்னா, அவங்களோட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வந்து அந்த இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வுடன் பாக்ஸஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதான். ஸோ அந்த வுடன் பாக்ஸஸ் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ப முடிஞ்சால் நம்பிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஏன்னா அதுக்கும் சம்மந்தமே இருக்கிறது மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. யூஎஸ் ஆர்மி வந்து இந்த கிச்சன் கேபினெட்ஸும் ரொம்ப இந்தியன் பொருட்கள் கிச்சன் கேபினெட்ஸும் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா வந்து ஆல்ரெடி அவங்க வரி விதிச்சிருந்தாலும் இந்தியா வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஎஸ் மேலே எதுவுமே நம்ம போடலை. வேற சைனா வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து ரெசிப்ரோக்கேட்டே பண்ணலை, நம்ம எந்த டேரிஃபும் அவங்க மேலே விதிக்கலை. ஸோ நம்ம இந்தியன் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் ஆல்ரெடி வந்து டாக்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அவர் வந்து சொன்னது வந்து என்னென்னா, நம்மளுக்கு இந்தியன் யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பை அக்டோபர் ஆர் நவம்பர் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ஆல்ரெடி அவர் சொல்லியிருந்தார்.
இது வந்து அமெரிக்கா வந்து இதை வந்து எல்லா பொருட்களுக்கும் ஒரேடியாக தடாலடியாக அவங்க வந்து குறைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இமேஜ் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் ட்ரம்ப் வந்து உள்ள தலையை நுழைச்சிட்டாரு. தலைவன் ட்ரம்ப் வந்து உள்ள தலையை நுழைச்சாச்சு. இப்போ எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து வழிக்கு வந்துட்டுருக்காரு. இன்னொரு செக்ஷன் பார்க்க போனோன்னா இன்னொரு செக்டார் வந்து ஃபார்மா செக்டாரில் வந்து ஜெனரிக் மெடிசன்ஸ்க்கு வந்து அவர் வந்து டேக்ஸே போடலை. வேற காஸ்ட்லி மெடிசன்ஸ்க்கு மட்டும்தான் அவர் 100% டேக்ஸ் போட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னென்னா இந்தியா வந்து காஸ்ட்லி மெடிசன்ஸை விட ஜெனரிக் மெடிசன்ஸ் தான் யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ இந்தியாவுக்கு இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் நம்மளுக்கு வந்து அதனால ஒரு எந்த குறுக்கீடும் இல்லை, தலையீடும் இல்லை. ரொம்ப நம்ம வந்து அதனால் பாதிப்பே எதுவும் இல்லை. ஃபார்மா செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குனால பாதிப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல், இந்த ஷ்ரிம்ப்பு அண்ட் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, சீ ஃபுட்ஸ் இதை தான் நம்ம பார்க்கணும். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா நம்ம மைனிங் எதுவும் பண்ணுறதில்ல. நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே வந்து மேக் பண்ணி ஜுவல்லரியாக தான் அனுப்புகிறோம். அதனால் அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. வருங்காலத்தில் என்ன ஆக போகுது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம்.